பேசுகிறப்போ வாயிலே முணுமுணுத்துக்கிறீங்களா? நீங்கள் பேசுகிறது யாருக்குமே கேட்கவே இல்லையா? சத்தமாக பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த வீடியோவில் சத்தமாக பேசுகிறதுக்கு 8 சிறந்த வழிகள் பார்க்கலாமா அன்பு அமிகோஸ்? நம்ம பார்க்க போகிற 8 டிப்ஸில் 8வது டிப் பாட்டி காலத்து வைத்தியம். ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவ் ஒன். நீங்கள் எது செய்கிறீங்களோ இல்லையோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களை வேறு லெவல் கொண்டு போகும். உங்களுடைய பேச்சு தோரணையை மாற்றிடும். முதல் விஷயம் என்னென்னா, கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும். எப்போ நீங்கள் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ பேச்சும் தன்னால் வரும். ஒரு விஷயத்தை பற்றி தெரியாத பொழுது தான், கான்ஃபிடென்ஸ் இல்லாத பொழுது தான் நம்ம பேசுகிறது இங்கே தப்பாக இருக்குமோ, அதை கேட்டால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ, நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத பொழுது தான் வாயிலே முணுமுணுக்க ஆரம்பிச்சுருவீங்க. நம்ம பேசுகிறது கேட்கக்கூடாது, கேட்டால் அவங்க நம்ம பேசுகிறது தப்புன்னு சொல்லுவாங்க. கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய படிங்க, புக்ஸ் படிங்க, நியூஸ் பேப்பர் படிங்க, எஜுகேஷனல் வீடியோஸ் பாருங்கள், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பாருங்கள். எல்லா இடத்துல இருந்தும் நாலேஜ் கேதர் பண்ணுங்கள். எல்லா டாபிக்ஸ்லையும் பேசக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ். எல்லா டாப்பிக்கும்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா டாப்பிக்கும் இல்லை, ஜென்ரலாக நீங்கள் பேசக்கூடிய டாபிக்ஸ், அதில் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. 2வது எக்ஸசைஸ் கொஞ்சம் வேடிக்கையான எக்ஸசைஸ். கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. நின்றுட்டு ஐ டு ஐ பாருங்க. உங்கள் ஐ டு அந்த கண்ணாடியில் இருக்க உங்கள் ஐ. கண்ணா பின்னான்னு திட்டுங்க, காமெடியாக திட்டுங்க. என்னடே சத்தமாக பேச மாட்டியா? மற்றவங்களுக்கு கேட்க வேணாமா? அவங்களாம் பாவம் இல்லையா? சத்தமாக பேசுகிற அவங்களுக்குலாம் அறிவே இல்லையா? இந்த மாதிரி காமெடியாக உங்களை நீங்களே திட்டிக்கிங்க. அது எப்படி திட்டணும்னா, பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக திட்டுங்க, எமோஷன்ஸோடு திட்டுங்க. எந்த இடத்துல எமோஷன்ஸும் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் இருக்கோ அந்த இடத்துல வால்யூம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய டோன் வேரியேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது ஈஸியாக புரியும், சவுண்டாக பேசுவீங்க. எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரெண்டையும் வச்சு பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று முதல்ல உங்களை திட்டுங்க, திட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு காமன் டாபிக், அதை பேசி ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வால்யூம் கூட்டிகிட்டே போகும், கான்ஃபிடென்ஸும் கூடும். 3வது வழி, ஒரு ஆப் யூஸ் பண்ணுங்கள். வாய்ஸ் பிச் அனலைசர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களுடைய டோன் ரேஞ்சை கூட்டுங்க. டெய்லியும் அந்த ஆப்பில் பேசுங்க. ஒரே டயத்தில் பேசுங்க. தினமும் பேசி ரெக்கார்ட் பண்ணுறப்போ அது உங்களுடைய பிச்சு எவ்வளோ இருக்குன்னு காட்டும். எது லோவஸ்ட் பிச்சு, எது ஹையஸ்ட் பிச்சுன்னு காட்டும். அந்த ரேஞ்சை கூட்டுங்க. லோவஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் லோவாக்குங்க, ஹையஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஹை ஆக்குங்க. மோனோட்டோனாக இருந்தால் நீங்கள் பேசுகிறது வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். அதுவே மோனோட்டோன் இல்லாமல் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், வேரியிங் பிச்சில் கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறது லவுடாக தான் இருக்கும். 4வது ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ப்ரீதிங் பண்ணுறப்ப உதட அப்படி குவிஞ்சு வச்சுக்கோங்க. வாய் வழியாக ப்ரீதிங் பண்ணுங்க. பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப வயிறுலேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து நல்லா எனர்ஜி ஃப்ளோ ஆகணும். அந்த மாதிரி கொடுத்து அப்படி ப்ரீத் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 3 தடவை பண்ணுங்க. பண்ணிட்டு பேச ஆரம்பிங்க. டெய்லியும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை பண்ணுங்க. இது பண்ணுறதுனால என்ன பயன்னா, ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். வயிறுலேருந்து புஷ் பண்ணி ஏரை ஃபுல்லாக ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போது உங்களுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு எனர்ஜி கிடைச்சா உங்களுடைய வால்யூமும் கண்டிப்பாக கூடும், சத்தமாக பேசுவீங்க. 5வது டெக்னிக்கை, உட்காந்து பேசாதீங்க, நின்று பேசுங்க. நின்று பேசினா 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, டாலாக தெரிவிங்க, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. 2வது விஷயம், எர்த்து கூட கனெக்ஷன் இருக்கும். நின்று பேசுகிறப்ப எர்த்து கூட கனெக்ஷன் இருக்கிறதுனால எர்த்தில் உள்ள எனர்ஜி உங்கள் பாடிக்குள்ளே ஃப்ளோ ஆகும். அதனால தான் பார்த்துருக்கீங்களா, உட்கார்ந்து பேசுகிறவங்கள விட நின்று பேசுகிறவங்க பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அது ஒரு காரணம். 6வது விஷயம், குனிஞ்சு பேசாதீங்க. குனிஞ்சு பேசினா கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு அர்த்தம். எந்த இடத்துல கான்ஃபிடென்ஸ் இல்லையோ அந்த இடத்துல வாய்ஸும் வெளியே வராது, வாய்க்குள்ளே பேசிக்குவீங்க. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக கெத்தாக நின்று பேசுங்க. இந்த மாதிரி நின்னாவே உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். பவர் இருக்கப்ப வாய்ஸ்லையும் பவர் இருக்கும். 7வது வழி, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் கான்ஷியஸாக பேசுங்க. வாய்க்குள்ளே முணுமுணுக்கிறவங்க என்னமா பண்ணுவாங்க,
அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் என்னென்னு அவங்களுக்கே தெரியாது. கட 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 கடன்னு மற்றவங்க கேட்டுறக்கூடாதுன்னு வாய்ப்பிலே முன்முடுத்துக்குவாங்க. பி கான்ஷியஸ். 8வது வழி நான் சொன்ன மாதிரி இது பார்ட்டி வைத்தியம். வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. கொப்பளிக்கிற அளவு சூடு உள்ள தண்ணி 1 கப்பை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க, உப்பு நிறையா போடுங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வாயில் ஒரு சிப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தொண்டையில் வச்சு தண்ணியை வச்சு கார்கிள் பண்ணுங்க. கார்கிள் பண்ணிட்டு துப்புங்க. கப்பில் உள்ள எல்லா தண்ணியும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கார்கிள் பண்ணி துப்பிடுங்க. கம்ப்ளீட்டாக கார்கிள் பண்ணி முடித்த உடனே பேச ஆரம்பிங்க. கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்று கூட பேசுங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு கண்ணாடி எக்ஸசைஸை, போய் நின்றுட்டு பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக உங்களை நீங்களே காமெடியாக பேசிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசுங்க. பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் டெய்லி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் நல்லா லவுடாக இருக்கும், கிளியராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்மால் ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், கண்ணாடி முன்னாடி நின்று என்னை கேவலமாக திட்டினேன் சார். நீ எல்லாம் ஒரு ஆளா? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? நீ என்ன பெரிய அப்பா டக்கரா? ஓங்கி அடிச்சேன்னா 1.5 டன் வெயிட்டு சொன்னேன் சார். சொன்னதுக்கு அப்புறம் தான் என் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆணுச்சு சார்னார். ஏன்னு கேட்டேன். நான் பேசிகிட்டு இருந்த கண்ணாடி ரோல் டவுன் ஆணுச்சு, காருக்குள்ளே ஒரு போலீஸ் உட்கார்ந்துருந்தார் சார் அப்படின்னார். நீ என்ன பெரிய அப்பா டக்கரா? ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு. இந்த மாதிரி சினிமா டயலாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச டயலாக் எது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அண்ட் அமிகோஸ்.